கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபைகளை குறித்து பாரத்தோடு இருக்கிற அநேக ஊழியர்களுக்கு இந்த நாட்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாட்களாக கர்த்தர் மாற்றப் போகிறார். அநேக சபைகள் ஊழியக்காரருடைய எதிர்பார்ப்பை விட அதிகமாய் வளரப்போகிறது. தேசமெங்கிலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் ஆளுகை உண்டாக போகிறது. தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய சபை எல்லையில்லாத ஒரு அளவிற்கு வளர்ச்சியை காணப்போகிறது. இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஜெபத்தோடு நாம் ஆயத்தப்படுவோம். ஜெபத்தோடு கூட இந்த ஆசீர்வாதங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நிச்சயமாய் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.